السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله العليم. அன்பு குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் உள்ள எல்லா ஹாஃபிஸாக்களும் மலையின் உச்சியிலே ஏறி நின்றிருக்கிறார்கள். இன்னும் 6 அடி ஏறினால் முழு மலை ஏறிய திருப்தி அடைந்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா எல்லா ஹாஃபிஸாக்களுக்கும் முழு குர்ஆனை நாளை தினம் ஹதம் செய்யக்கூடிய நசீபை வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு ஓதிய பல்வேறு அத்தியாயங்களில் சூரத்துல் காஷியா என்ற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா 2 வசனங்களிலே கடைசியாக அந்த சூறாவை முடிப்பான். இன்ன இலைனா இயாபஹும், அவர்களுடைய மீளுதல் நம்மிடமே உள்ளது. இது முதல் செய்தி. இந்த உலகத்தில் எல்லாரும் வரலாம், ஆனால் இங்கே யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இது முதல் செய்தி. அல்லாஹ் மரண எச்சரிக்கையை விடுக்கிறான். 2வது செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நாளை மறுமை நாளிலே அவர்களுடைய விசாரிப்பு என்பது நம்மிடத்தில் ஆக பெரிய விசாரணையாக இருக்கும். சாதாரண விசாரணை இல்லை, கடும் விசாரணை. நீங்கள் உலகத்தில் நம்ம சிபிஐ பார்க்குறோமா இல்லையா? நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. எதில் வேணால் மாட்டலாம், அந்த சிபிஐ விசாரணை மட்டும் மாட்டிடக்கூடாது. நிம்மதி என்பது போய்விடும். அது மாதிரி பன்மடங்கு அல்லாஹுடைய விசாரணை என்பது இந்த உலகத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், சுய விசாரணை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். அதுதான் நாளைக்கு பெரும் விசாரணையாக மாறும். இன்னைக்கு நமக்கு சுய விசாரணை செஞ்சுக்கலன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் நம்ம இடத்துல பெரும் பெரும் விசாரணைகளை செய்வான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் உங்களை அவ்வப்போது சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். காலையிலிருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த கால நேரங்களை தயவு செய்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக யோசித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் நான் என்ன நன்மை செய்தேன், இன்றைய நாள் நான் என்ன தீமை செய்தேன் என்ற உங்கள் நன்மையும் தீமையும் நீங்கள் எடை போட்டு பாருங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏடுகளில் அல்லாஹு தஆலா 4 வகையான செய்திகளை பதிவு செய்வார். அந்த 4 வகையான செய்திகளில் ஒன்னொன்னா சொல்லி கொண்டு வருவாங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு நேர காலத்தை உங்களுடைய காலங்களிலே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் நம்மகிட்ட அல்லாஹ்ட்ட பேசுகிற நேரங்களை நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட பேசுறதுனா என்ன? கொஞ்ச நேரம் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவது, கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் நான் இப்படி தெரியாமல் செஞ்சிட்டேன் என்று நம் தவறுகளை அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடுவது, ஒப்பிப்பது. அந்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் குற்ற பரிகாரம் சொல்லி அதற்கு பரிகாரத்தை தேடுவது. இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது. 2வது செய்தி, இந்த உலகத்தில் மனிதன் வாழும் காலம் எல்லாம் தன்னுடைய நன்மையும் தன்னுடைய தீமையும் எவ்வளவு தூரம் தான் செய்திருக்கிறான் என்பதை எடை போட்டு பார்க்க வேண்டும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், நன்மையை பார்க்கும்போது தீமை அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, அல்லது தீமை அதிகமாக செஞ்சிருக்கிற தீமையை பார்க்கும்போது நன்மை அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த 2ஐயும் சரியாம செஞ்சு இந்த நன்மை அதிகமாக்கக்கூடிய காரியங்கள் அதை நாம செய்யணும். நம்மள அந்த சிந்தனையே கிடையாது. நிறைய பேர் இரவுடைய தூக்கத்தை ரொம்ப ஹாயா போய் படுத்து தூங்கிடுறோம். இரவுல படுக்க போகும் பொழுது குறைந்தபட்சம் யாருக்கும் படுத்த உடனே தூக்கம் வராது, குடிகாரனை தவிர. அவன் தான் போதையில் எங்க படுத்து கிடக்கிறான்னு தெரியாது. அவனை தவிர மற்ற அனைவர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது தூக்கம் வர தாமதமாகும். அந்த 10 நிமிடத்தில் நான் இன்றைய பொழுது எத்தனை நன்மைகள் செய்தேன் என்பதை தனக்குள் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நாளை மறுமை நாளிலே உங்களை நான் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை இருக்கிறதே ஆக பெரிய விசாரணை. நான் அப்படி உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொண்டால் என்னிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது பெரும் விசாரணைகள் நீங்கள் தவிர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், சுய விசாரணை என்பது முஹாசபத்து நஃப்ஸ் என்ற வார்த்தையை பதிவு செய்வார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் அவ்வப்போது முஹாசபத்து நஃப்ஸ் என்ற அந்த தன்மைக்குள் உள்ள வர வேண்டும். ஒவ்வொரு நாளும்
நான் இன்னைக்கு என்னென்ன தவறுகள் செய்கிறேன், இன்னைக்கு என்னென்ன நன்மை செஞ்சிருக்கிறேன். தனக்குள்ள அந்த கேள்விகளை எழுப்ப ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளை குறித்து அல்லது ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தை குறித்து அந்த நாள் முழுக்க நான் அல்லாஹ்விடத்தை எத்தனை நேரம் ஒதுங்குறேன், அல்லாஹ் நான் எவ்வளோ நேரம் வணங்குறேன், அல்லது வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கலாமை நான் எவ்வளோ தூரம் ஓதி முடிச்சிருக்கிறேன். காலையிலும் மாலையிலும் தன்னுடைய குற்றங்களை தன்னுடைய நன்மைகளை நாம் இப்படி ஒவ்வொரு நாள் எடை போட்டு பார்த்து கொண்டால் நம்மளுடைய சக்கராத்துடைய நேரம் இருக்குது அல்லவா, அது லேசாக்கப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ பேர் வீடுகளில் சக்கராத்து எடுக்கும் போது நீங்கள் பாருங்களேன், உலகத்தில் அப்படி ஒரு சப்தத்தை யாரும் இது வரைக்கும் டியூனா போட்டதே கிடையாது. அந்த மாதிரி போடவும் முடியாது. ஒரு மனிதனுடைய உயிர் போகிற பொழுது அந்த சக்கராத்துடைய இந்த கர்கராவுடைய அந்த சப்தம் இருக்கு பாருங்க, உலகத்தில் அந்த சப்தம் எல்லா மனிதர்களையும் பயத்துக்குள்ளாக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான மோசமான சத்தம் அது. காலம் முழுக்க ஓடி ஆடி இருந்த மனிதன் இன்றைக்கு எதுவுமே வேலை செய்யாமல் அப்படியே படுத்த படுக்கையாக கட்டவர்ந்து தொடங்கிய அந்த உயிர் அவனுடைய தொண்டை குழி வந்து அடைந்து கடைசி நொடி வரைக்கும் அவன் அல்லாஹ்வை அடைவானா அல்லது நரகத்தை அடைவானா அல்லது ஷைத்தான் வழியிலே போவானா என்ற ஒரு சந்தேகத்தில் சுத்தி இருப்பவர்களுக்கல்ல, ரூஹை விடக்கூடிய அவனுக்கு ஒரு பதட்டம், பயம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சக்கராத்துடைய நேரங்களிலே நம்முடைய நாவுகளிலே களிமா வர வேண்டும் என்றால் வாழும் காலங்களிலே நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அற்புத வாய்ப்பை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் முறையாக நாளை மறுமை நாளை விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவன் தன் குடிமக்களை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு ஆசிரியர் தன் மாணவரை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு கணவன் தன் மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு ஆலிம் தன் மஹல்லாவை குறித்து விசாரிக்கப்படுவார். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொருவரையாகவும் குறிப்பிட்டு காமித்து மீண்டும் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். இந்த ஹதீஸிற்கு பயந்த சஹாபாக்கள் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் இந்த ஹதீஸை அப்படி ஓரமாக எடுத்து வச்சிருக்கிறான். சைவ காலத்தில் ஒருவர் இன்னொருத்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாத்தில் கியாமுல் லைல கிடையாது, நீங்கள் இரவு தொழுகையை பெருசாக தொழுகிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ஒருவர் சொல்கிறார். அதை கேட்ட மனிதர் சொல்கிறார், ஏன் கியாமுல் லைல தொழுதா என்ன? அப்போது சொன்னவர் கேட்டவர் சொல்கிறார், அது மார்க்கத்தில் மக்ருஹாமே, ஜமாத்தா தொழு வைக்கக்கூடிய தொழுகை இல்லையே, மக்ருவாது மக்ருனியாது, தூக்கி ஓரம் வைங்க அப்படின்றார். இப்போ இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஒரு முஸ்தஹப், ஒரு மக்ரு, ஒரு சுன்னத், ஒரு நஃபில், ஒரு ஃபர்லு, இவைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? இதனுடைய கண்ணியத்தை நாம் விளங்கவில்லை. இரண்டாவது, ஒவ்வொரு நாள் தன்னை நாம் கேள்வி கேட்க தவறியதினால் ஃபர்லுடைய அந்தஸ்து தெரியவில்லை, ஒரு கட்டத்திலே மக்ருடைய அந்தஸ்தும் புரியவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஏறக்குறைய 37 முறை நீங்கள் மக்ருவான காரியங்கள் செய்தால் ஒரு ஹராமை செய்ததற்கு சமம் என்று மார்க்க வல்லுநர்கள் சட்டங்களிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு மக்ரு என்று நாங்கள் கவனக்குறைவாக விட்டுவிட வேண்டாம். ஒவ்வொரு மக்ருவாக நம் வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர நாம் எதையெல்லாம் நன்மை என்று செய்கிறோமோ அவையெல்லாம் நல்ல பாதைகளாக இருந்தால் பரவாயில்லை. நன்மை என்ற போர்வையில் நாம் நன்மை செய்துவிட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் மாட்டிக்கொண்டால் உலகத்தில் செய்த நன்மைக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. எல்லாவற்றையும் விசாரணை செய்ய வேண்டும். மார்க்கத்தில் நான் செய்கிற எல்லா நல்ல அமல்களும் ரசூலால் காட்டப்பட்டதா, நபியால் வழிமுறையாக சொல்லப்பட்டதா, இது சஹாபாக்கள் செய்தார்களா, இது ஷரியத்தா என்ற ஒவ்வொரு விசாரணை, ஒவ்வொரு கேள்வியும் நமக்குள்ளே வர வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களை நோக்கி அந்த கேள்வி உருவாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, ஸஅலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஏறக்குறைய 15 வயது மதிக்கத்தக்க வாலிபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை ஏதோ ஒரு தேவைக்காக அனுப்பி வைத்தார்கள். போன அந்த சஹாபி பாதைகளில் நடந்து போகிற பொழுது என்ன செய்தார்? யதார்த்தமான பார்வை ஒரு வீட்டின் வாசலிலே பாய்ந்தது. அந்த வீட்டில் உள்ள பெண் குளித்து கொண்டிருந்தார்களோ, அது ஆடை மாற்றி கொண்டிருந்தார்களோ, பல அறிவிப்பு. அந்த கட்டத்தில் பார்வை போனதற்கு பின்னால் அடுத்த கணம் பார்வையை திருப்பி கொண்டார். அவ்வளவுதான். வச்ச பார்வையை எடுக்காம பார்க்குறாங்கன்னு சொல்றாங்களே, இல்லை, அப்படிலாம் பார்க்கல. ஒரு பார்வை போனது, அடுத்த கணம் பார்வையை திருப்பிக்கிட்டார். தன்னை ஒரு குற்றவாளியாக கருதி கொண்டு நபிகள் நாயகம் அனுப்பி அந்த வேலையும் மறந்து விட்டார். ஒரு கட்டத்தில் மலை அடிவாரத்திற்கு சென்று மலை உச்சியில ஏறி நாள் முழுக்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பித்து விட்டார்.
யா அல்லாஹ், எனக்கு நான் தீங்கு இழைத்துக் கொண்டேன், யா அல்லாஹ், நான் பெரும் பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பெரிய குற்றவாளியாக இருக்கிறேன், என்னை நீ தண்டித்து விடாதே என்று ஒவ்வொரு நாள் மலை அடிவாரத்தில் இறங்குவார். பசிக்காக பால் குடித்து முடித்தவுடன் மலைக்கு மேல் ஏறி இஸ்திக்ஃபார் தௌபாவிலே மூழ்கி விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், வஹி அனுப்பி எங்க உங்களில் ஒரு சஹாபியை காணோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரையும் உஸ்மானையும் 2 பேரையும் அனுப்பி ஆளை கூட்டிடுவாங்கன்னு அனுப்பி வச்சா, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியும் போய் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் முகவரியை தேடி அந்த சஹாபியை அடைந்ததற்கு பின்னால் பெருமானாருடைய தர்பாருக்கு அழைத்து வருகிறார்கள். வரலாறு அது நீண்டு கொண்டே போகும். கடைசியிலே அந்த சஹாபி பெருமானாருடைய மடியிலே ரூஹை விட்டார் என்பதாக ஹதீசுகளிலே குறிப்பிடுவார்கள். அந்த ஹதீஸினுடைய அந்த வரலாறுடைய ரத்தின சுருக்கம் என்னவென்றால், உலக வாழ்க்கையில யதார்த்தமாக வேண்டுமென்று பார்க்கவில்லை, யதார்த்தமாக பார்க்கப்பட்ட ஒரு பார்வை, தான் ஏதோ ஒரு பெரிய குற்றம் செய்ததாக எண்ணி தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டாரே, தன்னை சுய விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டாரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் முஸ்லிம்கள் நாம் இன்றைக்கு உலகத்தில் வாழ வேண்டும். பாதைகளில் நாம் போகிறோம், அதுவும் பாண்டிச்சேரிலாம் ஒரு காலம் எங்கே பார்த்தாலும் தேட்டர் முழுக்க இருந்துச்சு, அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. அப்படி இருந்தும் நாம் பாதைகளில் போகும் பொழுது நம் பார்வையில் ஏதாவது போஸ்டர்கள் விழுந்தாலோ, நம் பார்வையில் ஏதாவது அரைகுடி ஆடைகளில் பெண்கள் வந்தாலோ கடந்தாலோ, நம் பார்வைகளை நாம் அப்படியே கடத்தி விட வேண்டும். அந்த பக்கம் பார்வையை செலுத்திவிட்டு நம் கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படியே பார்த்து விட்டாலும் அன்று இரவு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நான் வேணுக்கும் பார்க்கல, நான் வேணுக்கும் பார்க்கின்ற நோக்கத்தில் அந்த பக்கம் பார்வையை திருப்பல, யதார்த்தமா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு ரப்பே என்று நம் பார்வையில் செய்த அந்த குற்றத்தின் காரணமாக தௌபா செய்தால், நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் இந்த கேள்வி, சும்ம இன்ன அலைனா ஹிசாபகம், உங்களுடைய கேள்வி, உங்களுடைய விசாரணை பெரும் விசாரணை இடத்துல இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். பார்த்தவர்களை, இப்படி நாம் உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலை நாம் கடுகளவு அது பெரிதாக கருதாமல் அப்படியே கடந்து போகிறோமே, அந்த கடுகளவு தீமைதான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் பெரும் பெரும் மலையாக கேள்விகளாக எழுப்பப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், உலக வாழ்க்கையில உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கிதாபுகளிலே ஒரு பெரியார் வாழ்ந்தார், அவருக்கு பேர் இப்னு சம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க பெரிய இறை நேசர். அந்த இறைநேசர் என்ன செய்கிறார், தன்னுடைய 60வது வயதில் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொல்லுகிறார், யா அல்லாஹ், நான் 60 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறேன், ஏறக்குறைய நான் 21,500 நாட்கள் இந்த மண்ணில் நான் ஒரு பெரியவனாக ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறேன். இப்படி ஒரு நாளைக்கு நான் ஒரு தவறு செய்திருந்தாலும் ஏறக்குறைய 21,500 தவறுகள் இழைத்தவனாக நான் உன்னை சந்திக்கணுமா அல்லாஹ் என்று தன்னுடைய வாழ்நாட்கள் கழிப்பை, தன் வாழ்நாட்கள் கடந்து வந்த நாட்களை கணக்கிட்டு, அவர் தவறு செய்தாரோ செய்யலையோ, தான் வாழ்ந்த நாட்களை மதிப்பிட்டு, இத்தனை நாட்கள் கடந்து விட்டேன் யா அல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு தவறு என்னை நான் அறிந்து செய்திருந்தாலும் பரவாயில்லை, என்னை அறியாமல் செய்திருந்தால், இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தவறு என்று கணக்கு வைத்து பார்த்து கொண்டால் 21,500 தவறுகளோடு நான் உனக்கு முன்னால் பாவியாக நிற்க வேண்டுமா என்று உலக வாழ்க்கையிலே 60 வயதை தொடுகின்ற பொழுது இப்னு சம்மா என்ற ஒரு மார்க்க இறைநேசர் சப்தமிட்டு அல்லாஹ்விடத்தில் குரலை எழுப்பினார். அடுத்த கணம் மயக்கமுற்று கீழே விழுந்து மௌத்தா போனார் என்பதாக வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. அடுத்த கணமே அந்த சபையில் உள்ளவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு அசரீரி சத்தம் வந்தது, ஒரே ஒரு குரலில் அல்லாஹ்வுடைய சுவனத்தில் பாய்ந்து விட்டாரே என்ற ஒரு அசரீரி சத்தம் எழுப்பியதாக வரலாற்று வரிகள் பேசுகிறது. நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் செய்த தவறுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் உணர்ந்தால் மட்டும்தான், நம்மை நாமளே கேள்வி கேட்டுக்கொண்டால் மட்டும்தான் நம்மளை ஒரு நல்லவர்களாக உருவாக்க முடியும். நம்மளை நல்லவர்களாக உருவாக்கக்கூடிய அந்த பண்பு மற்றவரிடத்திலே நம்மிடத்தில் இருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், தங்களுடைய சஹாபா பெருமக்களுக்கு அவ்வப்போது யாரை சந்தித்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன். இந்த வார்த்தை பெருமானார் அவ்வப்போது சொல்லுவார். காரணம் என்ன? உங்களில் எல்லோரும் பொறுப்பாளர். முஆத் இப்னு ஜபலை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பும் பொழுது நபிகள் நாயகம் என்ன கண்டிஷன் போட்டார்கள்? முஆதே, நீங்கள் யமன் தேசத்துக்கு போனால் முதலில் அவர்களை கலிமா சொல்ல வையுங்கள்,
உங்களில் நீங்கள் பொறுப்பாளர். நீங்கள் களிமா சொல்வது முக்கியமல்ல, பிறரை களிமா சொல்ல வையுங்கள். அவர்களை தொழுகாளியாக மாற்றுங்கள், அவர்களை நோன்பாளிகளாக மாற்றுங்கள், அவர்களை அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்யக்கூடியவர்களாக மாற்றுங்கள், அவர்களை ஜக்காத்து கொடுக்கும்படி செய்யுங்கள், அவர்கள் இஸ்லாத்தின்படி வாழ செய்யுங்கள். நீங்கள் நல்லவராக இருப்பதல்ல, உங்கள் வாழ்க்கை பிறரும் வாழ வேண்டும் என்ற ஒரு சுய பரிசோதனையை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்புகின்ற பொழுது இந்த நிபந்தனைகள்லாம் போட்டார்கள். போன ஒரே வருஷத்துல முஆத் இப்னு ஜபல் யமன் தேசத்தில் உள்ள அத்துணை மக்களையும் தொழுகையாளியாக மாற்றினார்கள். ஒரு ஆண்டிலே ஜக்காத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாம் சொல்லி காமிப்பாங்க, முஆத் இப்னு ஜபல் போன ஒரே வருஷத்துல மதீனால உள்ள யமன்ல உள்ள எல்லார்ட்டையும் செல்வந்தர்கள்ட்ட ஜக்காத்தை வசூல் பண்ணி 1/3 பங்கை மதீனாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்களை அனுப்பின நோக்கம் என்ன, நீங்க என்ன வேலை செய்றீங்க? இப்போ சொல்லுவாங்க, முஆத் இப்னு ஜபல் இங்க ஜக்காத்தை வசூல் பண்ணி எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்தாச்சு, அதுல போக ஒரு பங்கை தான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். இப்படி முதல் ஆண்டு 1 பங்கு, 2வது ஆண்டு 3/2 பங்கு, 3வது ஆண்டு 3 பங்கையும் மதீனாவுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். நாம கவனிக்கணும், முஆத் இப்னு ஜபல் ஒரு மனிதராக வாழவில்லை, ஒரு பொறுப்புதாரியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும், தன்னின் மீது கடமை என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த உணர்வு இருக்குதா? தந்தை என்ற பொறுப்பு இல்லாமல் தாந்தோடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனைவி என்ற பொறுப்பு இல்லாமல் அக்கறையற்ற பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூகத்திலே முஸ்லிம் சமுதாயத்து முஸ்லிம்கள் தான் எந்த பொறுப்பு என்பதை விளங்காமல் ஏதோ உறங்குகிறோம், ஏதோ உறவு கொள்கிறோம், ஏதோ ஒரு உற்றார் உணர்வோடு பழகுகிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், காலத்தை வேகமாக கடக்கிறோம். ஆனால் ஒரு நாள் சும்மா இன்னா ஹிசாபகும், நம்மின் பக்கம் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அந்த நேரத்தில் நாம் கேட்கும் விசாரணை ஆக பெரும் விசாரணை என்பதாக அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய கேள்வி கடுமை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மால்ல பெரிய பொறுப்புதாரியா இருந்தாங்க. பொறுப்புதாரியா இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு வகையான இனிப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த இனிப்பு செஞ்சு கொடுக்குறீங்களே, இந்த இனிப்பு செய்வதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான தேவைக்கான பொருளுக்கு பைசா எங்கிருந்து வந்தது? கணவர் மனைவிட்ட கேட்குறாங்க. இன்னைக்கு உள்ள தந்தைமார்கள், இன்னைக்கு உள்ள கணவன்மார்கள் ஏதாவது சாப்பிட்ற நேரத்தில் புதுசாக ஐட்டம் வந்தால் எந்த கேள்வியும் எழுப்புறதில்லை. ஒரு வித்தியாசமான உணவு வைக்கப்பட்ட கேள்வி கேட்கணும். இது என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் வித்தியாசமாக இருக்குது, நான் இதை வாங்கியே கொடுக்கலையே, எங்கேருந்து வந்துச்சு? இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டால் தான் ஹலால் ஹராம் வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். அபூபக்கர் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் மனைவி சொன்னார்கள், இது உங்களுடைய சொந்த உழைப்பிலிருந்து வந்ததுன்னா. அபூபக்கர் திகைச்சு போயிட்டாங்க. நானே பைத்துல் மாலில் என்னுடைய சம்பளத்தில் எனக்கு 10 ரூபான்னா அதில் நான் 5 ரூபா பைத்துல் மாலுக்கு நானே கொடுத்துட்டு 5 ரூபா தான் எடுத்துகிட்டு வர்றேன், அதுவே கம்மி தான். நீ அந்த 5 ரூபாயிலே எப்படி சேமிப்பு செஞ்சு இந்த இனிப்பை செய்கிறேன்னு கேட்டதுக்கு மனைவி சொன்னார்கள், நான் குடும்ப செலவு போக மீதி சேமித்து வைத்ததில் தான் இந்த இனிப்பை என்பதாக குறிப்பிட்டார்கள். நாம் கவனிக்கணும், அப்படிப்பட்ட நல்ல பெண்மணிகள்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு மாதத்துக்கு 1000 மல்லிகை சாமான் வாங்கி போட்டாலும் வீட்டில் பெண்கள்கிட்ட உள்ள ஒரே வார்த்தை ஏங்க என்னங்க இல்லைங்க, ஏங்க என்னங்க இல்லைங்க. ஒரு நாள் கூட வாயில ஏங்க எல்லாமே இருக்குன்னு எண்ணிக்கா சொல்றாங்களா? கிடையாது. பெண்களுடைய நாவுகளில் என்றைக்கு இல்லை என்ற வார்த்தை வந்ததோ அன்னிலிருந்து எல்லாம் பறக்கத்தே போயிடுச்சு. இன்றைக்கு நிறைய பெண்கள் குடும்பங்களில் பால் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, டீ போடுறதுக்கு ஓடுகின்ற பொழுது அடுத்தனுடைய பால் தெரிஞ்சு போகுது. காரணம் என்ன? பெண்கள்கிட்ட இன்னைக்கு ஒழுக்கம் இல்லை, பெண்கள்கிட்ட இன்னைக்கு தக்குவா இல்லை. அன்றைக்கெல்லாம் பெண்கள் குடும்பத்தில் ஒரு அரிசி உழ வைக்கிறாங்கன்னு சொன்னால் தலையில் துணியை போட்டு என்ன செய்வாங்க, சாப்பாடு வைப்பாங்க. ஒரு சாப்பாடு பரிமாறதா இருந்தாலும், ஒரு கொள்ளைக்கு துணி காய போடுறதா இருந்தாலும், அல்லது யார் எங்கே யாரை சந்திக்கிறதா இருந்தாலும், இன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. பெண்கள்கிட்ட அந்த ஹயா பறந்து போனதுனால இன்னைக்கு இந்த உம்மத்தில் பறக்கத்தும் அகற்றப்பட்டு விட்டது. அப்போ பெண்களும் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் தங்களை அவ்வப்போது சுய கேள்விகளை கேட்டுக்கொள்ளணும். நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இந்த உலகத்தில் சரியா நான் வாழ்றேனா? அபூபக்கர் சொன்னார்கள், இந்த 5 ரூபாயிலே நீ இன்னும் சேமிக்கிறியான்னு சொல்லிட்டு உடனே பைத்துல் மாலுக்கு போனார்கள். தங்களுடைய சம்பளத்தை இன்னும் குறைத்து கொண்டார் என்பதாக வரலாற்று வரிகள் பேசுதுன்னா அபூபக்கருடைய எண்ணம் என்னவாக இருந்தது? நான் இந்த காசுக்கு அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அப்படிப்பட்ட ஒரு உத்தமர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், யார் இந்த உலகிலே தன்னை தானே சரி செய்து கொண்டார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டான்.
அவரிடத்துல கேள்வி கணக்கு அல்லாஹ் பெரிதாக கேட்க மாட்டான். யார் இந்த உலகத்தில் தன்னை மறந்தார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவரிடத்துல கேள்வி கணக்கை கடுமையாக ஆக்குவான். எத்தனையோ முன்னோர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இரவு நேரங்களில் 1000 நஃபில் ரக்காயத்துக்கள் தொழுவாங்க. தனிமையாக எவ்வளோ வேணா தொழுவாங்க. பள்ளிவாசலில் கூட்டா சேர்ந்து கியாமுல் லைல் நடத்துகிறேன், கியாமுல் நஹார் நடத்துகிறேன், புதுசாக பிதாத்தை இஸ்லாத்தில் கொண்டாந்து சேர்த்திங்கன்னா நாளைக்கு பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? உள்ளே வந்து நின்றுக்கிட்டு அஜத்து கொஞ்சம் விலகுங்க, நாங்கள் ஒரு வாட்டி ஃபர்லு தொழுவிக்கிறோன்னு நிற்பாங்க முசல்லால். நேற்றைக்கு முந்தானத்து ஏதோ ஒரு மஹல்லால் ஒரு பெண்மணி கேட்டிருக்கிறாங்களாம், ஏன் பள்ளிவாசலில் தொழுவைக்கிற அஜத்து வித்ரு வாஜிபில் 3ஆவது ரக்காயத்தில் குனூத்து சத்தமாகவே ஓத மாட்டேங்கிறாரு, 3 ரக்காயத்தில் ஃபாத்தியா ஓதுறாரு, துணை சூரா ஓதுறாரு, குனூத்து ஏன் சத்தமாக ஓத மாட்டேங்கிறார் அப்படின்ற கேள்வி அந்த அம்மா தொழுகையில் இருக்கும்போது யோசிக்கிறான். இந்த குழப்பெல்லாம் எதனால் வர்றது? பெண்கள் வரக்கூடாதுன்னு என்னைக்கு இஸ்லாம் தடுத்ததோ அன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்துதான் இந்த பிரச்சனை வந்திருக்காது. பெண்கள் என்றைக்கு இஸ்லாம் சொன்னதை தாண்டி பள்ளிவாசலுக்கு வர துவங்கி விட்டார்களோ காலப்போக்கில் அவர்கள் தராபியாவில் நுழைகிறார்கள், காலப்போக்கில் ஜும்மா வேண்டும் என்று கேட்பார்கள், காலப்போக்கில் பெருநாள் வேண்டும் என்று கேட்பார்கள், காலப்போக்கில் நாங்களும் பயான் செய்கிறோம், நாங்களும் தொழ வைக்கிறோம், நாங்களும் குர்ஆன் ஓதுறோம். இப்படி ஒவ்வொன்றாக ஆண்களுக்கு நிகராக ஷரியத்தில் பெண்களும் வந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அன்னைக்கு பயந்தார்கள். என்ன பயந்தார்கள் தெரியுமா? சஃப்புகளிலே சஹாபாக்கள் நின்றால் அதற்கு நேர் பெண்களும் நின்றார் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய எண்ணம் தொழுகையில போகாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உள்பள்ளியில் ஆண்கள் தொழுறாங்க, அவுட்டர்ல பெண்கள் தொழுறாங்கன்னா நம்ம எண்ணமெல்லாம் சைதா நோக்கியா இருக்கும். இந்த பக்கம் 2 பேர் பார்ப்பாங்க, அந்த பக்கம் 2 பேர் பார்ப்பாங்க, இங்கேருந்து ஒரு ராக்கெட்டு போவோம், அங்கேருந்து ஒரு ராக்கெட்டு போவோம். இதெல்லாம் யார் நாம செய்யறதல்ல, ஷைத்தான் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலத்தால் சில அமல்கள் வேண்டுமானால் ஒரு புதிய பள்ளிவாசலை கட்டுகிறோம், ஒரு வரக்கத்திற்கு வர வைக்கலாம். ஒரு புதிய பள்ளிவாசல பயான் நிகழ்ச்சி ஒரு பரக்கத்துக்கு வர வைக்கலாம். அதை தாண்டி பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற கட்டாயம் மார்க்கத்தில் எங்கேயும் சொல்லப்பட்டதாக கிடையாது. இப்படி பெருமானார் காலத்தில் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், உங்களுக்கு எது ஷரியத்தோ அதை கடைபிடியுங்கள். இன்னைக்கு ஷரியத் என்ற பேர்ல நிறைய அமல்கள் கூட்டா செய்யறாங்க. சொல்ல வந்த நோக்கம் அதுதான். அப்படி கூட்டா செய்யற அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வி தொலை வைக்கிற ஆலிம் தனக்குள்ள கேட்கணும். தொழக்கூடிய மாமூங்கள் தனக்குள்ள அந்த கேள்விகளை உண்டாக்கணும். அல்லது அதற்கு அனுமதி தந்த நிர்வாகம் அது சம்பந்தமா யோசிக்கணும். இது ரமலான் மாதம் தானே, கடைசி 10 தானே, நன்மை அல்ற மாசம் தானே சொல்லி பெருமானார் சொல்லிட்டேன் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் இல்லாததை ஏன் செய்ய வேண்டும்? நான் போட முந்தின நாள் கூட அந்த பயானில் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 1.25 ஜுஸு ஹாஃபிஸா சிரமப்பட்டு மனனம் செஞ்சு தொலை வைக்கிறாருங்க தராபியா. அதுல யாருமே கலந்துக்கிறது கிடையாது, பெண்கள் ஆண்கள் உட்பட. ஆனா நைட்டு 2 மணிக்கு 4 சூரா தான் ஓதுறாங்க. அலம் தர கைஃப, குல்லு அல்லாஹ், குலோரு பின் ஃபலக்கு, குலோரு பின் நாஸ். இந்த 4 சூறாக்கு 2 மணிக்கு 1000 பெண்கள் வருக என்பதாக சில மஹல்லாக்களை மாறுதட்டி கொள்கிறார்கள். வெக்கமா இல்லையா? முக்கியமான தொழுகையை முக்கியத்துவம் தருவது கிடையாது, தராபியாவுக்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது. கியாமுல் லைல்னாலே தராபியா தான். அதையே விளங்கிக்காத இந்த உம்மத்து இப்படி நன்மை என்ற பெயரில் ரமலான் காலத்தில் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்களே, இது அவர்களுக்கு பலன் தருமா என்ற கேள்வி தனக்குள்ளே கேட்கப்பட வேண்டும். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நாளை மறுமை நாளிலே நீங்கள் நன்மை செய்தாலும் கேள்வி கேட்கப்படுவீர்கள், நீங்கள் தீமை செய்தாலும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் மையமாக வைத்துதான் யார் தங்களுடைய வாழ்க்கையில கேள்விகளை கேட்க தவறிவிட்டார்களோ அல்லாஹ் இடத்தில் கடுமையாக கேள்வி கேட்பான். முன்னோர்கள் பெரியோர்கள் 1000 ரக்காத் இரவுகளில் நஃபில் தொழுவார்கள். கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. 2 ரக்காத் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் தன்னுடைய நஃப்ஸை பார்த்து சொல்வார்களாம், யா நஃப்ஸே, ஓ உள்ளமே, நீ இன்னும் திருந்தலை, எந்திரி மறுபடியும் தொழு. நஃபீல் என்று சொன்னாலே அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு உண்டான ஒரு தொடர்பு. அதை ஜமாத்தா தொழணும் மார்க்கத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை, ஃபர்லு தான் தொழணும். சொல்ல வரக்கூடிய செய்தி, நஃபீலுடைய தொழுகைகளை முன்னோர்கள் காலம் முழுக்க இரவுகளில் முழுக்க அவர்கள் தொழுதார்கள், அழுதார்கள். அப்படி 1000 ரக்காத் தொழக்கூடிய காலங்களில் 2 ரக்காயத்துக்கு ஒரு முறை தன் உள்ளத்தை பார்ப்பார்கள். தன் உள்ளத்தை பார்த்து சொல்லுவார்கள், நீ இன்னும் திருந்தலை, எந்திரிச்சு தொழு. இப்படி எல்லா நாட்களும் முன்னோர்கள் தங்களுடைய நாட்களை என்ன செய்தார்கள்? கேள்வி கணக்காக தனக்குள்ள கேள்விகளை கேட்டுக்கொண்டார்கள். அதுதான் அவர்களை மாற்றியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிடுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உயிர் விடுகின்ற பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். இந்த உலகத்திலே எனக்கு ஆக பிரியமானவர் என்னுடைய ஆருயிர் நண்பர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏன் என்று காரணம் கேட்டபோது அபூபக்கர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் உமரை போன்ற ஒரு மனிதர் யாரும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்? ஒவ்வொரு நாளும் ஆட்சி கட்டிலே உட்காருவார்கள், ஆட்சி நாற்காலியிலே உட்காருவார்கள். ஆனால் வீட்டுக்கு போனால்
கதவை அடைத்து கொண்டு சுவற்றில் மாற்றப்பட்ட சாட்டையை கையில் எடுப்பார்கள். ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாத உமரே, அல்லாஹ் உன்னை ஜனாதிபதியாக ஆக்கினானே, இந்த நியமத்திற்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா என்று உமர் தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் சாட்டையால் அடித்துக் கொள்வார்களாம். அதே உமர் அல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சூரியன் சாய்வதற்கு முன்னால், இருள் இந்த பூமியில அடைவதற்கு முன்னால் ஒவ்வொரு நாள் உமர் மாலை பொழுதில் கையில் சாட்டை எடுத்துக் கொள்வார்களாம். நம்ம அப்படிலாம் அடிச்சுக்க வேணாம், கேள்வி கேட்டாலே போதும், அது அவருடைய ஈமான். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே சஹாபா பெருமக்கள் எத்தனையோ நல்லவர்கள் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் தங்களுக்கு தானே சுய விசாரணை கேட்டுக்கொண்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளிலே பெரும் பெரும் விசாரணை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், உமரை போன்று ஒரு நபி தோழரை இந்த உலகத்தில் உங்களால் யாரையும் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நீதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்து கொடுப்பார்கள், மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சூரியனும் சந்திரனும் வருகிறது போகிறது. நம்ம வாழ்க்கையில் எடுத்துங்களேன், காலைல சூரியன் உதிச்சது, சாயங்காலம் சூரியன் மறைஞ்சது, இதாக கவலைப்பட்டிருக்கிறோமா? ஆனால் சஹாபாக்கள், அது குறிப்பாக இப்னு மஸ்ஊத் அவர் ரொம்ப கவலைப்படுவாங்களாம். சூரியன் மறையும் பொழுது கடந்து குதிப்பார்களாம். சூரியன் மறையுதே, இன்னைக்கு நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன், இந்த சூரியன் இன்னைக்கு உதிக்க போதே, நான் நேற்று நைட்டு எவ்வளோ பாவம் செஞ்சேன். இப்படி சஹாபாக்கள் மறையக்கூடிய சூரியத்தையும் உதிக்கக்கூடிய சூரியத்தை நினைச்சு, ஒரு நாள் என் வாழ்நாளில் வேஸ்டாக போய்விட்டதே, பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது என்று சஹாபாக்கள் கவலைப்பட்டதை தான் அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிறார். அதுதான் சுய விசாரணை. எனவே வாழும் காலமெல்லாம் நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொண்டு, நம் குடும்பத்தாரையும் சுய விசாரணை உட்படுத்தி கொண்டு, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அளவுகோல் என்னவோ அந்த அளவுகோலோடு வாழுவோம். நன்மை என்ற பேரில் அதிகமாக மூழ்கி போய் நரகத்தில் போய் விழுந்து விட வேண்டாம். தீமை என்ற பேர் அதிகமாக செய்து அல்லாஹுடைய வெறுப்புக்கும் ஆளாகிட வேண்டாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் ஷரியத்தை மட்டுமே பின்பற்றி நடக்கக்கூடிய உத்தமர்களால் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மௌத்து வரைக்கும் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய நற்பண்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உருவாக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து